நமசிவாய. லட்சக்கணக்கில் இல்லை, கோடி கணக்கிலே கடன் இருந்தாலுமே அது அடைவதற்குண்டான வழி கண்டிப்பான முறையிலே நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பான முறையில் அது தீரும். இது ஒரு சூஷ்மமான ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மந்திரம் அப்படின்றது இந்த ஒரு பெயர், மந்திரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு பெயர், முருகருடைய பெயரை பற்றி மிக மிக ஸ்லாகித்து சூஷ்மமான முறையிலே கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கந்த புராணத்திலையும் சரி, நம்ம சித்த பெருமக்களுமே நிறைய இது மாதிரியான விஷயங்களாக சொல்லியிருக்கிறார்கள். பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தோம்னா அதர் ஏரியாஸ் ஆஃப் இந்த சித்தர் ட்ரெடிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கிரந்தங்கள்லையுமே கண்டிப்பான முறையில் இது கொடுத்துருக்கு. இது அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவதற்குண்டான முறை எப்படின்னு சொல்றது, வார்த்தை மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் தான். இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. நான் மந்திரத்தை முதல்ல எடுத்தோடனே சொல்லிடுறேன். ஓம் ஷிகி வாகனாய நமக, ஓம் ஷிகி வாகனாய நமக என்கிற ஒரு மந்திரம் தான். இதை கடன் தீர்வதற்கு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு தினசரி இந்த ஒரு மந்திரத்தினை நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 90 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லணும். 108 ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். பொதுவாகவே நான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில விஷயங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கோடி கணக்கு, லட்சக்கணக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கடன் அடையிறத பத்தியே நம்ம கடன் தீரணும் நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே நான் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கிறேன். அதே தான் நான் இப்போ அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். பட் நீங்க இந்த ஒரு விஷயம் செய்யும் போது தானாவே தீர்ந்துடும். அதை பத்தி நீங்க நினைச்சு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்கள். கடன் அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்கள் மண்டைக்குள் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுதும் சரி, இதை நீங்க பூஜை அறையில் தான் உட்காந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக தனிப்பட்ட முறையிலேயே உட்காந்து செய்யலாம். இதற்கு இந்த மாதிரியான ஒரு மயில் ரெக்கை இவ்வளோ பெருசாக வேண்டாம். உங்களுக்கு சின்னதாக நீங்கள் நம்மளோட பாட புத்தகத்திலாம் கூட முதல்ல அந்த சின்ன வயசுல இருக்கும்போது வைப்பால, அது மாதிரியான ஒரு விஷயமாக இது மாதிரி இவ்வளோ ஒரு அளவு இருந்ததுன்னா கூட போதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான சுத்தமான பிளாஸ்டிக்காக இல்லாத மயில் இறகு வாங்கி கொள்ளுங்கள். அந்த மயில் இறகு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஒரு துளி காம்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் இது ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு தேவை. டெய்லி ஒரு 10 நிமிஷம் தேவை. எவ்வளவு நாள் சொல்லணும்னா ஒரு 90 நாட்கள் வரைக்கும் சொல்லலாம். 45 நாள்ல இருந்து 45 நாள் மேண்டேட்டரி, 90 நாள் வரைக்கும் சொல்லலாம். ஏன் 90 நாள் 45 நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது, எவ்வளவு கடன் உங்களுக்கு இருக்கு, கடனுக்கு மேல கடன் வாங்கியிருக்கீங்களா, கடனை வட்டியை வாங்கி கடனுடைய வட்டியை அடைக்கிறீர்கள், அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலை இருக்கிறதா, இது மாதிரி பலருக்குமே இருக்கும் இல்லையா. அப்புறம் அதே மாதிரி கிரெடிட் கார்டு நிறைய வாங்கியிருக்கிறது, ஹவுசிங் லோன், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், ஏதாவது இது மாதிரியான ஒரு முக்கியமான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில்னு சொல்லும்போது நான் பரீட்சித்து பார்ப்பது வழக்கம், அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கறது வழக்கம் அப்படிங்கிறது இதையும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரு விஷயத்திலே ஒரு முக்கியமான ஒரு கடுமையாக கழுத்தை நெரித்து கொண்டிருந்த கடன் தொல்லை என்பது ஒரு நபருக்கு காணாமல் போயிட்டு இன்னொரு நபருக்கு தீர்ந்தே போச்சு. அது மாதிரியான ஒரு மந்திரம் தான் இந்த ஷிகிவாகனாய நமகங்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் டெக்னிக் தான் இப்போ பார்க்குறோம். இது நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய டே அப்படின்றது பாத்தீங்கன்னா எதர் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம். இதை நான் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணக்கூடியது சஷ்டியில பதிவு பண்றேன். இது இயற்கையா அமைஞ்சது. சஷ்டியில பதிவு பண்றேன். இந்த ஒரு வீடியோ அநேகமா நீங்கள் செவ்வாய்க்கிழமையாக பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஸோ இது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம். செவ்வாய் ஓரையாக ஆரம்பிக்கிறதா இன்னும் நல்ல பலன் தரும். நம்ம டைமிங் இன்கேஸ் நீங்க செவ்வாய் ஓரையா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு நீங்க தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாள்லாம் அந்தந்த நாளுடைய செவ்வாய் ஓரையில செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு டைமில், அதாவது நீங்கள் இப்போ அந்த ஏதாவது ஒரு டைம் சொல்கிறத விட செவ்வாய் வரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 8:10 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நைட்டு தான் வச்சுக்கோங்க, நைட்டு தான் பார்க்குறீங்க, 8:10 ஆரம்பிக்கிறீங்க. இல்லை 12 மணிக்கு இந்த வீடியோ வரும், நீங்கள் 1 மணி to 2 மணி, அதாவது ஒரு 1:10 செவ்வாய் வர ஆரம்பிக்கும். ஸோ செவ்வாய் வர 1:10 நீங்கள் உடனே உட்காந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், நெக்ஸ்ட் டேவும் சேம் அந்த மாதிரி ஒரு 45 டேஸ்க்கு ஒரே நேரத்தில் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உசிதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உசிதம், உத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரியான ஒரு உத்தம நிலையாக இருக்கும். அது மாதிரி செய்யறது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். மந்திரம் தான் ரொம்ப மெயின். அதனால அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 108 முறை இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாம் மாலையில மாலை இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஜபமாலை, அந்த ஜபமாலையை வச்சே செய்யறதே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஜபமாலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையே செஞ்சு ரொம்ப நல்ல பலன் தரும் அப்படின்னு போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் இந்த பூஜா ப்ராடக்ட்ஸ் பற்றின ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான ஒரு ஜபமாலையே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இந்த மந்திரங்களை சீக்கிரமா ஸ்வீகரித்து கண்டு வைத்துக் கொள்ளும், அதை வெளியில விடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய ஜபமாலை அப்படின்றது. நான் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜபமாலை இதில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அகைன் அதையும் சொல்றேன், ஜபமாலை நீங்கள் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சாதாரணமாகவே பண்ணலாம்.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மயில் இறக்கை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேஷ் பாக்ஸோ ஜுவல் பாக்ஸோ உங்களோட பீரோவோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெட் கலர் துணி ஒன்று விரிச்சு வச்சிருங்க. டெய்லி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மயில் இறக்கை கையில் வைத்துக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் 108 முறை 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. அதை சொல்லிவிட்டு நேராக கொண்டு போய் அந்த மயில் இறக்கை அங்கே வச்சிட போறீங்க, அவ்வளவுதான். அந்த மயில் இறக்கை அங்கேயே இருக்கட்டும், அதை வந்து நீங்க வந்து எடுக்கவே வேண்டாம். ஒன்ஸ் நீங்க 45 டேஸ் முடிச்சிட்டாலும் சரி 90 டேஸ் முடிச்சிட்டாலும் சரி அதை எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறம் திரும்ப நீங்க இன்னொரு தடவை ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னா பண்ணிட்டு நீங்க ரீப்ளேஸ் பண்றதுனா பண்ணலாம். இது வந்து வெறும் கடனுக்காக மட்டும் இல்ல, காரிய தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு யூஸ் ஆகக்கூடியது. நமக்கு வந்து ரொம்ப குரூரமான எதிரிகள் இருக்கிறார்கள், நம்மளை யாராவது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது நபர்களாகட்டும் அல்லது வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் தொல்லை பண்றாங்கன்னா அந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் அதிகமாக உடம்புல இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஓவராலா நோய்களுக்குமே யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய்களுக்கெல்லாம் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய கட்டில தொங்க விடுவாங்க. இந்த இதை கட்டி மந்திர இது ஆகினவங்க உங்களுக்கு சித்தியானவர்கள் அது மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு வந்து இந்த சித்தி ஆகிற அளவுக்கு இப்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 108 முறை சொன்னாலே போதுமானது, உங்களுடைய காரியம் வந்து பலிதமாகிவிடும். முதல் எடுத்தோன்னா விநாயகரை வழிபட வேண்டும், தரையில உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல தடவை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேற ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்து இது சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஆஃபீஸ் ஏதாவது போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய டைம் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் நீங்க கன்வீனியன்ட்டா பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். சஷ்டியில் ஆரம்பிக்கிறது அதிகப்படியான பலன் தரும். கிருத்திகையில் ஆரம்பிக்கிறது சூப்பரான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கிருத்திகை மாதம் வருகிறது, கிருத்திகை மாதத்திலிருந்து ஆரம்பிச்சு கிருத்திகை மாதம் முழுவதுமே இதை செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் நீங்க வந்து கிருத்திகை மாதம் இப்பவே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கிருத்திகை மாதம் ஃபுல்லாவும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மார்கழியில முடிக்கிற மாதிரி இருக்கும் 40 டேஸ்ங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் இதுல ஒரு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடியது என்னன்னா பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 45 நாள் தொடர்ந்து செய்ய முடியாது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால அவங்க நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேஸை வந்து தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து திரும்ப ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றதுன்னா அப்போ முடிக்கவே முடியாது பெண்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் கிடையாது. முருகருக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து நான் சொல்ற மாதிரி ஹோரை பார்த்து செய்வதுங்கிறது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லாத பட்சத்துல நீங்க சாதாரணமாவே சொல்லிட்டு நீங்க இந்த ஒரு சஷ்டியோ கிருத்திகையோ வேற நாட்கள்ல வரும்பொழுது அது மாதிரியான ஒரு டைம்ல நீங்க சொல்லும்பொழுது வளர்பிறை தேய்பிறை எதுவுமே பார்க்க வேண்டாம். சஷ்டியாக இருந்தால் சஷ்டிக்கு செய்யறது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். கிருத்திகையுமே அது மாதிரிதான். கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், கிருத்திகை மாதம்னா அந்த மாதம்ல எப்போ வேணாலுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாசத்துக்குள்ள பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். இதுக்கு இவ்வளவு கவுண்டிங் இல்லை, டெய்லிங்கிறது அந்த 108 45 டேஸ் ஆர் 90 டேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே கணக்கு. நான் சொல்ற உங்களுக்கு டவுட்ஸ் இந்த மாதிரியான விஷயம் வருவது எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கையில வச்சுக்கிட்டு 108 டைம்ஸ் அந்த மந்திரம் சொல்லிட்டு டெய்லி கொண்டு போய் அங்கே வச்சுறது, நீங்க உங்க வேலையை பார்க்கிறீர்கள். முருகரிடம் உங்களுடைய விஷயத்தை ஒப்படைத்து விடுகிறீர்கள். உங்க கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். முருகருடைய படத்தை வைத்தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முடிஞ்சா முதல் நாள் இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது முருகர் கோயிலேயே போய் உட்காந்து செஞ்சீங்கன்னா அதுக்கு இன்னும் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பழமையான கோயிலுக்கா போய்க்கோங்க. அதிக சவுண்ட் எல்லாம் இருந்து ரொம்ப சத்தம் பட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற டைம் இந்த சஷ்டி ஆகட்டும் கிருத்திகை ஆகட்டும் செவ்வாய்க்கிழமை இதாகட்டும், இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான். இந்த மந்திரத்தை நீங்க புதன்கிழமை தான் ஆரம்பிக்கிறீங்க, வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே சூப்பராக பலன் கொடுக்கக்கூடியதுதான். முருக மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மயிலிறகை கையில் வைத்து சிகிவாகனாய நமக என்பதை மட்டும் 108 முறை சொல்ல வேண்டும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நம சிவாய.